கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு குழந்தை நேரா அன்போட வீட்டுக்கு வருது. வந்த உடனே பாப்பா நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய ஷார்ட் நேம் சூச்சுன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியான்றாங்க. ஆமா இது என்ன சாக்லேட்டான்றாங்க. இல்ல இல்ல அது சாக்லேட் இல்ல என்னுடைய டேப்லெட்ன்றாங்க. இல்ல இல்ல நீங்க பொய் தான் சொல்றீங்க, இது சாக்லேட் தான் சொல்லிட்டு அன்போட சுகர் டேப்லெட்டை எடுத்து சூச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அன்பு ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாத, வந்துடு சூச்சுன்னு சொல்லிட்டு மாறி மாறி விளையாடிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த சூச்சு என்ன பண்றாங்கன்னா கண்மணியோட வீட்டுக்குள்ளேயே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அன்புவும் கண்மணி வீடுன்றது தெரியல. அந்த டேப்லெட் அந்த குழந்தை சாக்லேட்னு சாப்பிட்டுட்டு கூடாது, அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஒரு விபரீதம் ஆயிடும். இது மட்டும்தான் அன்போட மனசுல இருக்கு. அதனால குழந்தைய விரட்டி எப்படியாவது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பக்கத்துல தண்ணி ஊற்றி வைக்கிற ட்ரம் இருக்கு, அது மேல போயிட்டு தனியா அந்த பக்கம் ஓரமா ஒளிஞ்சுக்கிறா. இப்ப சூச்சு எங்க இருக்க, வெளியே வா, அது சாக்லேட் கிடையாது, அது டேப்லெட்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப கூட சூச்சு எழுந்து வெளியே வர்றதே இல்ல. சரி ரூம் லாக் ஆயிருக்கு, ஒருவேளை ரூம்ல தான் ஒளிஞ்சிருப்பா போல, நம்ம ரூமை ஓபன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கண்மணி வராங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க குழந்தை ஒண்ணு வந்தது சூச்சு, அவளை நானு தேடிட்டு இங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன போய் சொல்றீங்க, குழந்தையும் வரல ஒண்ணும் வரல, நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க இப்ப குழந்தை மேல பழி தூக்கி போடுறீங்களா நல்லா சொல்லி கேக்குறாங்க. அப்படியெல்லாம் பழியெல்லாம் ஒண்ணும் நான் தூக்கி போடல, நான் உண்மையதான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டதும் அந்த சூச்சு இல்ல நான் இங்கதான் இருக்கேன் அங்கிள்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, சரி டேப்லெட்டை கொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கண்மணி கிட்டேயும் அன்பு சொன்னதும் அன்புக்காக கண்மணியும் அந்த டேப்லெட் அவரோட டேப்லெட் கொடுத்துடுன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட இப்ப ரெண்டு பேருமே மாறி மாறி இடிச்சுக்கிறாங்க. குழந்தை தேடுற சாக்குல ரெண்டு பேரும் மாறி மாறி இடிச்சுக்கிறாங்க. இப்ப உடனே குழந்தை இப்ப என்ன உங்களுக்கு டேப்லெட் நான் கொடுக்கணும் அப்படிதானே, இது நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா எனக்கு ஊஞ்சல் விளையாடணும்னு சொல்றாங்க. உடனே நம்ம கண்மணி உடனே ஐடியா பண்ணி அன்பு கையை நீட்டுங்கன்னு சொல்றாங்க. அன்பு கையை நீட்டினது குழந்தை அது மேல ஏறி உட்கார்ந்துக்கிறது. ரெண்டு பேரும் ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு என்ன சவாரி போகணும், அதே மாதிரி கையை பிடிச்சி சுத்தி விளையாடணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க. அப்ப அன்பு கண்மணியை பார்க்க கண்மணி அன்புவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஈகோ கோவம் எதுவுமே இல்லாம குழந்தை கூட ரொம்பவே ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ உடனே சூச்சு சொல்றாங்க, இது பார்த்ததும் சாக்லேட் இல்ல டேப்லெட்ன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் உங்ககிட்ட நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா அங்கிள், இவ்வளோ டேப்லெட் எதுக்காக போடுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளா உடம்பு முடியாம இருந்ததா, அதனாலதான் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. சரி அங்கிள் பாய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம வெண்ணிலாவை காட்டுறாங்க. வெண்ணிலா ரொம்பவே அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டு கீழே வரலான்னு பாக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வெண்ணிலாவோட கூட இருக்க தோஸ்துங்க, அதாவது அன்புவோட அண்ணியும் அன்போட அக்கா ரெண்டு பேருமே கேக்குறாங்க. என்ன வெண்ணிலா, அந்த ட்ரெஸ் வேற லெவல்ல அல்டிமேட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்க, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட காட்டலையேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சரி ஷாப்பிங் போறியா, நாங்களும் ஃப்ரீயா தான் இருக்கோம், போகலாம் வா, எங்க போறோம்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே வெண்ணிலா எங்க போறோங்கன்னு அபசகுணமா கேக்குறீங்க, ஏன் இப்படி கேக்குறீங்க, தயவு செஞ்சு இப்படி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஏன் வெண்ணிலா இப்படி ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, ஆனா பழைய காலத்து பஞ்சாங்க மாதிரி நீ பேசுறியே, இது நியாயமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதுமே நான் அன்பு இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் அன்பை பாக்குறதுக்காக தான் போறேன், அதனாலதான் போறேன், போதுமான்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. உடனே அன்போட அண்ணியும் அன்போட அக்காவும் நானும் கூட வரேன், அன்புவை பார்க்கணும், எனக்கும் ஆசை இருக்குல்ல, எப்படியும் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், எப்படி தெரிஞ்சுக்கிட்ட, அதெல்லாம் தேவையில்லை, நான் பார்க்க போறேன், என்ன மூட் அவுட் பண்ணாதீங்க. என்ன வெண்ணிலா நீ மட்டும் பார்க்க போனா எப்படி, நானும் இருக்கேன்ல, நானும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க போறீங்க அப்புறம் போய் பாருங்க, நான் அன்போட மனசை மாத்தணும்னு சொல்லிட்டு அன்புக்காக பேச போறேன், தயவு செஞ்சு இதுல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு வெண்ணிலா கோவமா போறாங்க. கோவமா போனதுமே இது அன்போட அக்காவுக்கும் அன்னிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கிறதே கிடையாது. அன்புவை மீட் பண்ணலாம் சொல்லிட்டு வெண்ணிலாவும் கிளம்பி போறாங்க. அடுத்த ட்ராக்கா இப்ப நம்ம கண்மணிய காட்டுறாங்க. ஜீவா அங்க வராங்க. கண்மணி அன்பு எங்க இருக்காருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கிச்சன்ல தான் இருக்காரு, சரி அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க.
சரி ஜீவா இப்பவே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கண்மணி போயிட்டு அன்பு உங்களை ஜீவா உடனே வர சொல்லியிருக்காரு, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமான்றாங்க. போங்க வரேன்னு சொல்லிட்டு அன்பும் கிளம்பி போறாங்க. உடனே சின்னசாமி நலன் வந்து என்ன விஷயமா இருக்கும், திடீர்னு வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும், சரி வாடா அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம்னு சொல்லிட்டு நீலனும் சின்னசாமியும் அன்புக்கு பின்னாடியே போறாங்க. அன்புவை உட்கார வச்சிருக்காங்க. அன்பு இதை உங்ககிட்ட பொறுப்பா கொடுத்துருக்கேன், இந்த பொறுப்பை நீங்க நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் அன்பு. ஏன்னா நம்ம கிச்சனோட எதிர்காலம், நம்ம ரெஸ்டாரண்டோட எதிர்காலம் எல்லாமே இதுலதான் அடங்கி இருக்கு. தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் அன்புன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. கவலைப்படாதீங்க ஜீவா, என்ன நம்பி ஒரு பொறுப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க, அந்த பொறுப்பை நல்லபடியா நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க எதை நினைச்சு வருத்தம் எல்லாம் படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அன்பு வந்து சொல்றாங்க. சரி என்ன பிளான் வச்சிருக்கீங்க, என்னென்ன செய்யலான்றது உங்களுடைய பிளான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம அன்பும் வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலா இல்லாம குழந்தைகளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த வகையில வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. உடனே கண்மணி ஏன் அப்படி மட்டும் ட்ரெடிஷ்னலா குழிப்பனாரோ இந்த மாதிரி எல்லாம் கூட செய்யலன்றாங்க. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சா பிடிக்காது, ஏன் சாப்பிடுற குழந்தைங்களும் சிலது இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கண்மணி அன்பு 2 பேர் ஆர்கியூ பண்றாங்க. உடனே ஜீவா வந்து அன்பு செய்யறாரு, அவரோட பொறுப்புல நம்ம விட்டுருக்கோம்னா அது அப்படியே இருக்கட்டும் விட்டு கண்மணி, இதுக்கு எதுக்காக தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே அன்பு வந்து கண்டிப்பா நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு இந்த ரொம்ப பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா இதை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம அன்பு வந்து. இது சின்னசாமி நிலன் 2 பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. கண்மணிக்கு அன்பு வந்து வின் பண்ண மாதிரியும் கண்மணி தோத்து போன மாதிரி ஒரு மாதிரி ஃபீலா இருக்கிறதுனால கண்மணி ஒரு பக்கம் ரொம்ப வருத்த தான் படுறாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து நம்ம அன்பு நேரா போயிட்டு பெரியசாமி கிட்ட போயிட்டு அண்ணே எனக்கு முக்கியமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது, மார்க்கெட்டுக்கு போயிட்டு நானே வந்து தேவைக்கிற பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு கார் தேவைப்படுதுன்றாங்க. அப்படியே தம்பின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்மணி அண்ணா என்னென்ன விஷயம்ன்றாங்க. இல்ல அன்பு தம்பி மார்க்கெட்டுக்கு போறாராம், அதனால வெஜிடபிள்ஸ் அது எல்லாமே வாங்கணுமா, பணம் கேட்கிறாருன்றாங்க. அண்ணா என்ன வேணும்ன்றத லிஸ்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்க, நானே மார்க்கெட்டுக்கு தான் போறேன், நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே அன்பு வந்து இல்ல இல்ல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, முதல்ல ஏற்கனவே நான் பட்டது போது திரும்பவும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, என்ன வேணும் என்ன வேணான்றத நானே என் கையால பார்த்து நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப கண்மணி அன்பு 2 பேருமே மாறி மாறி ஆர்கியூ பண்றாங்க. உடனே பெரியசாமி ஐயா வந்து சொல்றாங்க, எதுக்காக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, 2 பேருமே நீங்க கார்ல போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சரி இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அன்பு ஒரு பக்கமும் கண்மணி ஒரு பக்கம் கூட தேன்மொழி அதே மாதிரி கூட்டிட்டு போறாங்க. இப்ப மார்க்கெட்டுக்கு போயிட்டு கண்மணிக்கு தேவையான திங்ஸ் ப்ராடக்ட் அது எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. அன்பும் அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்து இருக்காங்க. அப்ப வந்து ஒரு பொண்ணுங்க கிட்ட ரவுடி பசங்க வந்து கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற கண்மணிக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே தேன்மொழி வந்து கண்மணி நம்ம வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம், அந்த பொண்ணு கிண்டல் பண்றது உனக்கு கோவம் வருது, அதை நான் புரிஞ்சுக்கிறேன், அதுங்க ரவுடி பசங்க மாதிரி இருக்கு, அதுங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனை நமக்கு எதுக்கு, அதனால வேண்டாம் தேவையில்லாத வேலை பண்ணாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே கண்மணி அது எப்படி அந்த பொண்ணு எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி எப்படி பேசிட்டு இருக்கான், தேவையில்லாம கையை பிடிச்சி இழுத்து இப்படி எல்லாம் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கான், யாராவது கேக்குறாங்களா, அதை பார்த்துக்கிட்டு நம்மளும் கேட்காம இருந்தா அது தப்பாயிடும், அதனால நம்ம வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நேர கண்மணி வந்து சம்மட்டி கொடுக்குறாங்க ரவுடிய, எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணோட கையை பிடிச்சி இழுப்ப, உனக்கு அவ்வளவு தைரியமாட்டாங்க, ஓ பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துக்கு என்ன கையுமில்ல அடிக்கிறல்ல, இப்ப பாரு உனக்கு முத்தமே கொடுக்க போறேன், நீ என்னதான் பண்றிய பாக்கலான்னு சொல்லிட்டு இப்ப கண்மணியோட கையை பிடிச்சி உனக்கு முத்தம் கொடுக்க போறேன், இந்த மார்க்கெட்ல இருக்கவங்க மொத்த பேரும் அதை பார்க்க போறாங்க, பாத்துக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க வராங்க. இத தூரத்துல இருந்து அன்பு பார்த்துட்டு தேங்காவை எடுத்து நேரா தலைக்கே அடிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவ, அவ ஏன் பொண்டாட்டிடா, ஏன் பொண்டாட்டியே ஏன் கண்ணு முன்னாடியே நீ வந்து அடிப்பியா, உன்னை அவ்வளவுதான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அன்பு ரொம்பவே கோவமா ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தேன்மொழி கண்மணி கிட்ட பத்தியா உன்னை யாராவது ஒரு சொல்லிட்டா அன்புக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு பாத்தியா, இதுதான் உண்மையான பாசம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்ப அன்புக்கு வந்து கையிலயும் அடிபட்டுறது, அன்பு வந்து வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. ரவுடிங்களா மொத்தமா அடிச்சு முடிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அன்புக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கு. உடனே கண்மணி துடிச்சு போயிட்டு அன்புக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க. வாங்க அன்பு ஹாஸ்பிட்டல் போகலாம், ஏதாவது ஃப்ராக்சர் ஏதாவது ஆயிருக்க போகுதுன்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க நம்ம மார்க்கெட்டுக்கு காய் வாங்க வந்தோமா,
அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் போகலான்றாங்க. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க அன்புன்னு சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்தி கண்மணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அன்போட கை வந்து லைட்டா ஃப்ராக்சர் ஆயிருக்கு. கண்டிப்பா 10 நாளாவது அவர் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. இத கேட்டதும் அன்புக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. இல்ல என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கணும். என்னுடைய டேலண்ட்ட ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இந்த ஸ்கூல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை ஏன் நான் மிஸ் பண்ணணும்? என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பா வந்து என்னுடைய வேலைய செஞ்சு முடிப்பேன்னு சொல்லி அன்பு சொல்றாங்க. உடனே டாக்டர் அப்படி பண்ணா தேவையில்லாத பிரச்சனை வந்து சின்னதா இருக்கிற ஃப்ராக்சர் பெருசாகும். சர்ஜரி வரைக்கும் போகும். இதெல்லாம் உங்களுக்கு தேவை அன்பு. ஆல்ரெடி உங்களுக்கு சுகர் இருக்கு. சர்ஜரி பண்ணா அது எந்த அளவுக்கு எஃபெக்ட்ன்றது உங்களுக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்ச ரிஸ்க் ஏன் எடுக்கிறீங்க? விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட டாக்டர் எவ்வளோ சொன்னாலும் அன்பு அதை கன்சல்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. அதை காதுல கூட அன்பு வாங்கிக்கிறது கிடையாது. இல்ல என்ன ஆனாலும் நான் பண்ணிதான் தீருவேன்னு சொல்லிட்டு கையில கட்டு மட்டும் போட்டு விட்டுருக்காங்க. உடனே கண்மணி வந்து அன்புவை உட்கார வச்சு டாக்டர் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இப்போ உங்களுக்கு என்ன? உங்களுக்கு கூட வந்து வேலை செய்யணும் அவ்வளோதானே. நீங்க எந்த அளவுக்கு உப்பு போட சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உப்பு, எப்படி எல்லாம் கட் பண்ணணுமோ சாப்ஸ் கட் பண்றதுனாலும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு உதவி பண்ண நான் தயாரா இருக்கேன். என்ன வந்து உங்களுடைய குக்கோட அசிஸ்டண்டா நீங்க வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற வேலையில செய்ய நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி கண்மணி சொல்றாங்க. நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. அத கேட்ட மாதிரி நீங்க இருக்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்றாங்க. உடனே தென்மொழி வந்து சார் அவங்க சொல்றதும் சரிதானே. இப்போ உங்களுக்கு வேலையும் நடக்கணும். அதுக்கேத்த அளவுக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். உங்க கை ஃப்ராக்சர் ஆகி இருக்கிறதுக்கு நீங்க இதை பண்ணிதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது கண்மணி சொல்றதும் நல்ல ஐடியாவா இருக்கு. அதுவே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தேன்மொழியில இருந்து எல்லாரும் அட்வைஸ் பண்ணதும் அன்புவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. சின்னசாமி நிலன் பார்த்துட்டு பத்தியாடா நம்மளே இவனுடைய சமையல ஏதாவது ஒரு வகையில சொதப்பிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில கடவுளா பார்த்து அவனுக்கு கைக்கு கட்டு போட்டு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. தர்மதுரைக்கு ஆஹா பரவாயில்லையே இப்பதான் என் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இவன் எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி நிறுத்தினால அதுக்கு கடவுளாவே நல்லபடியான ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப சின்னசாமி நிலன் 2 பேரும் வந்து ஆமா இவன் செய்யற சமையல் குழந்தைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு செஃபோட கையே உடஞ்சு போச்சுன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. உடனே கண்மணிக்கு ரொம்பவே கோவம் வருது. இங்க பாருங்க மார்க்கெட்ல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாம நீங்க எந்த ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. மத்தவங்க கஷ்டத்துல இருக்கும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே சின்னசாமி என்ன அன்புக்கு ஏதாவது ஒண்ணு அன்புவை எதுவுமே சொல்லக்கூடாது. ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுன்றாங்க. தப்பு எங்க நடந்தாலும் கண்டிப்பா கேட்டுதான் ஆகுவோம். நீங்க ஏன் தேவையில்லாம அன்பு வந்து இக்னோர் பண்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவரு கடிப்பட்டதுக்கு காரணம் அவரு கிடையாது நான் தான். என்ன வந்து காப்பாத்த போய் தான் அவரோட கைக்கு இப்படி ஒரு நிலைமை. இனிமே அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. சரிம்மா நீ அன்புக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அன்பு 200 பேருக்கான ஆர்டர் வந்து அவர் தான் வந்து முன்னாடி எடுத்திருக்காரு. என்னென்ன டிஷ்ன்றத அங்க போயிட்டு ப்ரிஃபரன்ஸா கொடுத்துட்டாரு. இப்ப எங்களால இப்படி அதை செய்ய முடியும். நான் எப்படினாலும் செஞ்சுடுவேன். என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இப்படின்னு வாழ்க்கையிலேயே பேசினா மட்டும் போதாது. இப்ப எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப சின்னசாமி கேக்குறாங்க. அதுவும் இல்லாம ஜீவா கோவமா இந்த வாய்ப்பு மட்டும் நமக்கு கிடைக்கல. அடுத்த நிமிஷம் ரெஸ்டாரண்ட்டை ஒட்டு மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டும் வேற இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட நேரத்துல இப்படி கையை உடைச்சிட்டு வந்து உட்காந்துட்டா யார் சமைப்பாங்கன்றாங்க. அன்பு வந்து என்னெல்லாம் டிஷ் செஞ்சு கொடுக்கணும்னு அவர் வந்து சொன்னாரோ அது எல்லாமே அவர் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே அதுக்கு சின்னசாமி எப்படி உடஞ்ச கையை வச்சுக்கிட்டு இப்படி கலாடுறதான்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அவருக்கு அசிஸ்டண்டா நான் இருக்கேன். அவர் என்ன செய்யணுன்றாரோ அதை அவர் என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லுவாங்க. நான் அதை செய்ய போறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்றாங்க. ஏமா லண்டன்ல போயிட்டு படிச்சுட்டு வந்த ஒரு செஃப் அவரு வந்து சொல்றது எப்படி இருக்கு இல்ல அவரே செய்யறது எப்படி இருக்கு? ஒரு துளி உப்போ ஒரு துளி காரமோ முன்ன பின்ன மிச்சமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு குப்பை தொட்டில தான். அது தெரியுமான்றாங்க. அது எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கும் சமையலை பத்தி ஆனா ஆவணா எல்லாமே தெரியும். என்னால முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. இதை கேட்டதும் சின்னசாமி கண்டிப்பா இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அவங்களாவே அவங்களுக்கு குழிய பறிச்சுக்கிட்டாங்க. வாடா நிலன் போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இவங்க சொல்றதுக்கெல்லாம் உங்க மனசை தளர விடாதீங்க அன்பு.
நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா இந்த ஆர்டரை நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கி கொடுத்தே தீருவோம். நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கண்மணி அன்புக்கு ஆறுதலா பேசுறாங்க. இத கேட்ட அன்பு சந்தோஷப்படுறாங்க. சின்னசாமி முகத்துல கண்மணி அன்பு சேர்ந்து கரிய பூசுவாங்களா? இந்த ஆர்டரை நல்லபடி அன்பு கண்மணி முடிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.